Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா cannot connect to this network என்ற எரர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த எரர் Windows 7, Windows 8, Windows 10 மற்றும் Windows 11ல வரும். இந்த எரரை சில செட்டிங்கை ட்ரபிள் ஷூட் பண்ணுறது மூலமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். அதனால் முழு வீடியோவையும் பார்த்து உங்கள் இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரைட் சைடில் மேனேஜ் நவுன் நெட்வொர்க்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் ஆகிருக்கிற மற்றும் கனெக்ட் ஆகியிருந்த எல்லா நெட்வொர்க்குமே இங்கே காட்டும். இப்போது எந்த நெட்வொர்க் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அந்த நெட்வொர்க்கை இங்கே தேடுங்க. தேடி அதை ஃபர்கட் பண்ணுங்கள், அதாவது அதை ரிமூவ் பண்ணுங்கள். ஸ்டார்ட் மெனுவில் டிவைஸ் மேனேஜர்ன்றதை சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே நெட்வொர்க் அடாப்டர்ன்றதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய எல்லா நெட்வொர்க் டிரைவருமே இங்கே காட்டும். இங்கே உங்களோட வைஃபை டிரைவர் இருக்கும். அந்த டிரைவரை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸ்டார்ட் மெனுவில் நெட்வொர்க் ரீசெட்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே ரீசெட் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் நெட்வொர்க்கை ரீசெட் பண்ணுங்கள். நெட்வொர்க்கை ரீசெட் பண்ணுறதால உங்கள் நெட்வொர்க்குடைய எல்லா செட்டிங்குமே டிஃபால்ட் செட்டிங்காக சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் பை மிஸ்டேக்காக ஏதாவது செட்டிங் சேஞ்ச் பண்ணியிருந்தா ரீசெட் பண்ணுறது மூலியமாக எல்லா செட்டிங்குமே டிஃபால்ட் செட்டிங்காக சேஞ்ச் ஆகிடும். அதனால் உங்கள் நெட்வொர்க் செட்டிங்கை ரீசெட் பண்ணுங்கள். நெட்வொர்க்கை ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் கம்ப்யூட்டரை கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். அதனால் உங்கள் கம்ப்யூட்டரை இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் மெனுவில் ட்ரபிள் ஷூட் செட்டிங்கை சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே ரைட் சைடில் அடிஷ்னல் ட்ரபிள் ஷூட்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ட்ரபிள் ஷூட் பண்ணுங்கள். இங்கே ரைட் சைட் கார்னரில் நெட்வொர்க் ஐக்கான் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணால் ஓப்பன் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்கள் வைஃபை டிரைவர் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. உங்கள் வைஃபை டிரைவரை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஆக்சுவலாக நான் நிறைய VPN வச்சுருக்கேன், அதனால் இவ்வளோ டிரைவர் காட்டுது. உங்களோட சிஸ்டமில் ரெண்டு கனெக்ஷன்ஸ் மட்டும்தான் காட்டும். ஒன்று லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கனெக்ஷன் அண்ட் வைஃபை காட்டும். லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கனெக்ஷன்னா கேபிள் கனெக்டரோட RJ45 சிம்பிள் காட்டும். வைஃபையோடைய டிரைவர் மேலே வைஃபை சிம்பிள் காட்டும். இப்போது வைஃபை டிரைவர் மேலே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 6 செலக்ட் ஆகிருந்தால் அதை அன்செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. சர்ச் மெனுவில் கமாண்ட் ப்ராம்ப்டை ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணுங்கள். கமாண்ட் ப்ராம்ப்டில் ifconfig /+DNSன்னு டைப் பண்ணி அதை என்டர் பண்ணுங்கள். இந்த கமாண்டை ரன் பண்ணுறது மூலமாக உங்கள் நெட்வொர்க் செட்டிங்கில் சேவ் ஆகிருக்கிற எல்லா கேட்ச் ஃபைலுமே ரிமூவ் ஆகிடும். இப்போது உங்கள் கம்ப்யூட்டரை திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வைஃபை ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலைனா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.